ஹலோ வணக்கம். நம்மள நிறைய பேர் பண்ற ஒரு தவறுனா சாப்பிடும்போது தெரியாம நம்மளோட கன்னத்தோட சதைய கடிச்சுக்கிறது தான். அப்போ அதுக்கான காரணங்கள் என்னென்ன? அப்படி அதிகமா கடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது புற்றுநோய் வரைக்கும் கொண்டு போய் விடுமா? இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதிகமா கடிச்சுக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னா, முதல் காரணம் என்னன்னா, நம்ம சாப்பிடும்போது நம்ம கவனம் அங்க இருக்கிறது இல்ல. ஏதாவது யோசிச்சுக்கிட்டேவோ, இல்ல பேசிக்கிட்டேவோ, இல்ல ஏதாவது பார்த்துக்கிட்டோ, இல்ல அவசர அவசரமா சாப்பிட்டுக்கிட்டோ இருந்தோம்னா, நம்மளே அறியாம நம்ம சதைய கடிச்சுப்போம். 2வது முக்கிய காரணம் நம்மளோட பல் வரிசையோட அமைப்பு. பல் வரிசை ப்ராப்பரா இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல. முன்னும் பின்னும் முரணாவோ, சில மால் அக்ளூஷன் அந்த ஸ்டேஜஸ்லயோ இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா கன்னத்தோட சதை அதுல கடிப்படுற மாதிரி தான் இருக்கும். அப்ப அது ஆப்வியஸா அடிக்கடி கடிபட்டுட்டே இருக்கும். சிலருக்கு பல்லு தேய்மானத்தினால பல்லு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். சிலருக்கு பல்லு சொத்தைனால கூட கொஞ்சம் கொஞ்சமா பல்லு அரிச்சுட்டே போய் ஒரு இடத்துல 2 இடத்துல கூர்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல நம்ம கடிச்சுக்கும் போது ரொம்ப ஷார்ப்பாவே கடிச்சுப்போம். சோ அதனாலயுமே புண்ணாகும் அந்த இடம். அதுக்கப்புறம் சிலருக்கு 3வது கடவாப்பல் முளைக்கிற டைம்ல மேல கீழ பல் இல்லாம, அதாவது கீழே மட்டும் பல் முளைக்குது, மேல ஆல்ரெடி பல் முளைச்சிருக்கு, ப்ராப்பரா முளைக்காம இருக்கு, சைட பார்த்து முளைக்குது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்லயோ, இல்ல பாதி மட்டும் முளைச்சு அந்த இடத்துல உணவுப் பொருள் தங்கி தங்கி இன்ஃபெக்ஷன் ஆகி இருந்துச்சுன்னா அந்த இடம் வீக்கம் இருக்கும். அந்த இடம் வீங்கி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கடிக்கும் போது அந்த இடத்துல கன்னத்தோட சதை மாட்டோம். சோ அதனாலயும் கடிப்படலாம். சிலர் ஸ்ட்ரெஸ்னாலயோ இல்ல கோவமா இருக்கும் போதோ அந்த கன்னத்தோட சதைய கடிச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு விதமான சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. சிலருக்கு நைட்டு தூங்கும் போது பல்ல நெரிச்சிட்டு தூங்குற பழக்கம் இருக்கும், பிரக்சிசம்னு சொல்லுவோம். சோ அந்த டைம்ல கூட நம்மளோட கன்னத்தோட சதை மாட்டி கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாமே முக்கியமான காரணங்கள். இப்போ இந்த சீக் பைட்டிங் ஹேபிட்டை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் சாப்பிடும்போது கவனம் ஃபுல்லா சாப்பாட்டுல இருக்கணும். 5 to 10 minutes அதுக்கு நேரம் ஒதுக்கி அந்த கவனம் ஃபுல்லா நம்ம சாப்பிடுறதுல நம்ம எப்படி வாய்க்கு சாப்பாடு எடுத்து போய் எப்படி மெல்றோம் அப்படிங்கறத கவனிச்சு செஞ்சாலே போதும். 2வது விஷயம், நம்மளோட பல் வரிசை எப்படி இருக்கு அப்படிங்கறதையும், ஏதாவது சொத்த பல்னால பல்லு கூர்மையா இருக்கா, தேய்மானத்தினால பல்லு கூர்மையா இருக்கா, எந்த இடத்துல அதிகமா கடிச்சுக்கிறோம், கடிச்ச இடம் புண்ணா இருக்கா, இல்ல 3வது கடவா பல் முளைக்குதா, ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, வீக்கம் இருக்கா, இது எல்லாத்தையுமே நம்மளோட பல் மருத்துவர்கிட்ட கேட்டு கவனிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் நம்ம சரி செஞ்சிடணும். சிலருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த பல்ல நைட் நெரிக்கிற பழக்கம் இருக்கும்ல, அவங்களுக்கு ஸ்பிளிண்ட்னு சொல்லிட்டு வாயில பல்ல மட்டும் கவர் பண்ற மாதிரி ஒரு அப்ளைன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. சோ அதை போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க சதைப்பகுதியை கடிச்சாலுமே சதைப்பகுதி புண்ணாகாது, சாஃப்டா தான் இருக்கும். சோ அதுல இருந்தும் நீங்க வெளியே வரலாம். சோ சிலருக்கு அது ஹேபிச்சுவலாவே அதை பண்றாங்க அப்படின்னா இது நீங்க சைக்காலஜிக்கலா நீங்களே ஃபீல் பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓவர் கம் பண்ண பார்க்கணும். இது இல்லாம சில ஹோம் ரெமெடிஸ் மூலியமா நம்ம வாயினுடைய அளவை பெருசு பண்ணலாம். எப்படின்னா பலூன் ஊதி ஊதி பெருசு பண்றது மூலியமாவோ, இல்லைன்னா வாயில தண்ணி கொஞ்ச நேரம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் மேக்சிமம் எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் வச்சு வச்சு துப்புறதுனாலயோ, அதுக்கப்புறம் நம்ம கன்னத்தை எப்பயாவது கடிச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. ரிப்பீட்டடா ஒரு இடத்த நம்ம காயப்படுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுல இருக்கிற செல்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கிற செல் டிஸ்டர்ப் ஆகி அப்நார்மலா மாறும். அப்படி ஒரு செல் அப்நார்மலா மாறினது 10 செல் ஆகும், 100 செல் ஆகும். அப்படியே அதிகமாகி அதிகமாகி மொத்தமா நார்மலா இருக்கிற அந்த தசை அப்நார்மலான தசையா மாறும். அததான் நம்ம ஒரு புற்றுநோய்க்கான முதல் விஷயமா பார்க்க போறோம். சோ கண்டிப்பா ரிப்பீட்டடா கடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு நாள் உங்களை கொண்டு போய் புற்றுநோய் அளவுக்கு விடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடிச்சுக்காம இருங்க. நான் சொன்ன சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்மளோட நட்புடன் டாக்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். பி பாசிட்டிவ், ஸ்டே ஹெல்தி.